பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்காக மருத்துவர் லெப்டினன்ட் கர்னல் பூவண்ணன் கணபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக கொரோனா பரவல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் பொதுமக்கள் அனைவரும் மாஸ்க் அணியுங்கள், தனித்திருங்கள், முடிந்த அளவிற்கு வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள், முழு ஊரடங்கு விதிமுறைகளை சரியாக பின்பற்றுங்கள். இப்போது நாங்கள் இருவருமே தனி அறைகளில் தனித்தனியாக அமர்ந்திருப்பதால் நாங்கள் மாஸ்க் அணியவில்லை. ஆனால் பொதுமக்கள் வெளியே செல்லும் பொழுது கண்டிப்பாக தவறாமல் மாஸ்க் அணியுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நேர்காணலை தொடங்குகிறேன். டாக்டர், இன்றைக்கு கொரோனா பரவல் வெகுவாக அதிகரித்திருக்கிறது. இந்த சூழல்ல மத்திய மாநில அரசுகள் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் வெகுவாக பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசனுடைய செயல்பாடுகளை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு மருத்துவர் என்பதால் சில மருத்துவ விளக்கங்களையும் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்ற ஒரு வைரஸ், அதாவது ஒரு பூஞ்சை தொற்று அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கிறது. அது ஒரு தொற்று நோயின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது குணப்படுத்த முடியாத ஒரு ஒரு சிண்ட்ரோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி சில கருத்துக்கள். இப்போ அந்த அளவுக்கு கவலைப்படுற அளவுக்கு அது ஒரு பெரிய பொருட்டா மாறல. மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோன்ற பயத்துல அதுக்காக தயாராகி கொண்டே இருக்கிறார்கள். எதுவுமே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு குழந்தை 10 மாதத்துல பிறக்கிற குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இன்குபேட்டர்ல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே 8 மாதத்துலயே அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா காப்பாத்திருக்கோம். இப்ப 700 கிராம் இருக்கிற குழந்தை கூட காப்பாத்திருக்கோம். உலக அளவுல பாத்தீங்கன்னா 5 கிராமுக்குள்ள இருக்கிற குழந்தைய கூட காப்பாத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு அதாவது கொஞ்சம் அந்த முழுமையாக நிறைவு பெறாத உடல் பாகங்களை உடைய, அதே மாதிரி ஒரு சிறுநீரக பாதிப்புனால டயாலிசிஸ்ல ரொம்ப நாளா மருத்துவம் எடுத்துக்கொள்கிற, ஒரு பக்க நுரையீரல் செயல்படாமல் இருக்கின்ற, அது மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒருவர். ஸோ இது போன்ற பலருக்கு பாத்தீங்கன்னா தான் இது வரக்கூடிய வாய்ப்புகள். எல்லாருக்குமே அதாவது சாதாரண ஒரு 100 பேர் இருக்கிறோம். கோவிட் பாத்தீங்கன்னா 100 பேருக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வரலாம். பட் இந்த மியூகோர்மைகோசிஸ் பாத்தீங்கன்னா அது பேசிக்கலா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதை நாம இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா உலகெங்கும் கோவிட் தொற்று இருக்கு. பட் இந்தியாவில் தான் மியூகோர்மைகோசிஸ்க்கான வாய்ப்புகள், அதாவது அது வர கேசஸ் கொஞ்சம் ஒரு மாநிலத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அந்த நோட்டிஃபைடு டிசீஸா இது பண்ணியிருக்காங்க. அதாவது மியூகோர்மைகோசிஸ் ஒரு தனியார் மருத்துவமனையிலோ இல்லை தனியார் நான் பார்க்குற ஒரு நோயாளிகள் இருந்தால் உடனே அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற அளவில் சொல்லியிருக்காங்க. இந்த தேதியில கூட பாத்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான் இருக்கு. அதனால அதை ரொம்ப பயமுறுத்தி நம்ம இப்போ இதற்கான மருத்துவம், அதாவது ஒரு மருந்து, இப்போ கோவிட்-19 ஒரு தொற்று அதுல பாதிப்புகளை மூச்சு திணறலாம் வரக்கூடிய சூழல் வரும்போது, ஒரு போன மே மாதமோ ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ இல்லாத அளவு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மருந்து செட்டப் இருக்கு. இந்த முதல் நாள்ல இந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கலாம், 5வது நாள் இந்த பாதிப்புகள் இருந்தால் இந்த மாத்திரைகளை சாப்பிடலாம், ஸ்டீராய்டு இப்படி ஆரம்பிச்சு இப்படி டேப்லெட் பண்ணி குறைக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குணமாயே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அது பெரிய குற்றமோ அப்படின்ற ஒரு பய உணர்ச்சியை தூண்டுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கும் மருந்துகள் உண்டு. அதுக்கு என்னென்ன அரசுகள் தயாராக இருக்கணும். குறிப்பிட்ட மருந்து இப்போ ரெம்டெசிவிரே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இந்த மியூகோர்மைகோசிஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட இன்ஜெக்ஷன் ஆம்போடெசின் பி தான் ரொம்ப கேட்கணும். அது ரொம்ப வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த கேரளாவுக்குமே ஒரு வருஷத்துல 20 பேருக்கு தான் வந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் 25 பேருக்கு இருந்தது, இல்லை 15 பேருக்கு இருந்தது தான் இருந்திருக்கும். ஸோ அதற்கான மருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தயாரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ திடீர்னு ஒரு 1000 பேருக்கு வருது, 1500 பேருக்கு வரக்கூடிய சூழலில் அதற்கான மருந்துகள் கிடைக்கிறதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். பட் ஐயோ அது வந்துருமோ, இது அதுவா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம், அதனால பாதி மருத்துவத்தை நிறுத்துறது, இல்லை மருந்துகளை எடுக்காம இருக்கிறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. எதுவுமே ஒரு இது வரதானே இது பண்ண போகும். இப்போ 100 பேர்ல இப்போ தடுப்பூசி போடுறோம்னா, இப்போ நாய்க்கடி தடுப்பூசி 100 பேருக்கு போட்டோம்னா அது 5 பேருக்காவது குறிப்பிட்ட ஒரு தலை சுற்றல், இல்லை ஒரு ஊசி போட்ட இடத்துல ரொம்ப வலி, இல்லை ஒரு இந்த மாதிரி நரம்பு நினைச்சு அந்த மாதிரிலாம் இருக்க முன்னாடி தொப்புல சுற்றி போடும்போது நிறைய இருந்தது. பட் நீங்க பாத்தீங்கன்னா 100க்கு நீங்க தடுப்பூசி போடாம இருந்தா 100 ரேபிஸ் வந்தா 100க்கு 100 மரணம் தானே இருந்தது. ஸோ அதனால நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்கன்னா, அதுவே போடாம அந்த மரணமே அதிகமாயிடும். அந்த மாதிரி இந்த கோவிட்-19 தடுப்பூசியோ இல்லை கோவிட்-19க்கான சிகிச்சை முறையோ, அதனால இந்த மியூகோர்மைகோசிஸ் பயத்தால அதை யாருமே தள்ளி போடக்கூடாது. அது 1000ல் ஒருத்தர் 10,000 பேர்ல ஒருத்தருக்கு, அதுவும்
கட்டுப்பாடே இல்லாத சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, இல்ல பல இப்போ கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்து அதோடவே கோவிட் வந்தவங்களுக்கு, அவங்களுக்கு இதுவும் அடிஷனலாக ஸ்டீராய்டு கொடுக்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அவங்களுக்கு கூட 100 பேர்ல ஒருத்தர் 2 பேர் தான் வரும். இப்போ சுகர் பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3லிருந்து 5% மக்கள் நீரிழிவு நோயாளிகளாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலயும் கோவிட் தாக்கப்பட்டவங்க நிறைய பேர், நிறைய பேர் அதுல இருந்து மீண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த மியூகோர்மைகோசிஸ் வந்தவங்க வெகு குறைவு தான். கண்டிப்பாக இத மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசாங்கமும் கூட இதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஈடுபடலாம். இன்னொரு பக்கம் அரசாங்கம் தடுப்பூசிக்காக தீவிரமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் நேரடியாக மக்களை சந்தித்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். இப்போ எங்க குழப்பம் ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த அலோபதி வெர்சஸ் சித்தா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறது மக்கள் மத்தியிலும் சரி. அது குறிப்பா சமூக பின்பற்றுறவங்க, வாட்ஸ்அப் பின்பற்றுறவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகப்படியானோர் வந்து வீட்டிலேயே கஷாயம் காய்ச்சி குடிப்பது இதெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ அரசாங்கமே வந்து சித்தா ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்றாங்க, மைல்ட் அண்ட் மாடரேட் பேஷண்ட்ஸ் அங்க ட்ரீட் பண்றாங்க அப்படின்றப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கமே சித்தா எடுத்துக்கிட்ட சொல்றாங்கல்ல, நாங்க வீட்டுல சித்தா தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க வீட்டுல கஷாயம் தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிளம்பி இருக்கிறாங்க. இந்த குளறுபடி நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசுவா, ஃபங்கஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நோய்கள் இருக்கு. இப்போ தொழுநோய், மலேரியா, டைஃபாய்டு, நூற்றுக்கணக்கான நோய்கள், பல 100 ஆண்டுகளாக பிளேக், இதெல்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு நாட்டோட மக்கள் தொகையே அப்படி அழிச்ச நோய்கள். காலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் அந்த ஓஆர்எஸ் கலக்கி கொடுத்தாலே போதும். அதாவது அதுலேயும் 199 பேருக்கு சரியாயிடும். அதுலேருந்து வயதானவர்கள் இருக்கு. ஏன்னா அதில் ஒரு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் தான் அந்த இறப்புக்கே காரணமான ஒரு விஷயம். ஸோ அதை கண்டுபிடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காலரா வந்து அப்படியே காலரா அம்மன் கோவிலே நாடுங்கும் இருக்கும். காலராவால் அந்த கிராமமே அழிச்சுது அப்படின்லாம் இருக்கும். ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு வரும்போது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவ முறையிலும் முயற்சி செஞ்சு தான் இருப்பாங்க. அலோபதி என்கிற மாடர்ன் மெடிசன் ஆகட்டும், இல்லை சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, சீன மருத்துவம், எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் ஒரு நோயாளியை குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல தான் எல்லாரும் பணி செய்யறது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம நீ தப்பு நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு இது மருத்துவத்துறையில இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா இதுல ஒரு நவீன மருத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி, விமானம் கிடைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப அதோட இன்வால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ஓப்பனான மருத்துவம். அது திடீர்னு ஒரு மலேரியாவுக்கு பாத்தீங்கன்னா சீனால அந்த மரப்பட்டையில இருந்து வர அதை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி அதே மருந்து ஆக்கிடலாம். இப்ப சக்கரை வியாதிக்கு அகர்போஸ் ஏதோ ஒன்று இந்த குறிப்பிட்ட காளானோ குறிப்பிட்ட செடியில இருந்துட்டு அது போடும்போது சர்க்கரை அளவு 200ல இருந்து 150 ஆகுது, 130 ஆகுது. இல்ல அது சாப்பிட்டா உடம்புல வந்து சர்க்கரையோட அப்சார்ப்ஷனுக்கு குறையும் அப்படின்னு தெரிய வந்தா அதோட கெமிக்கல் காம்போசிஷனை வச்சு மருந்து ஆக்கிடுறாங்க. அது எல்லா மருத்துவத்தையும் எடுத்துது. இப்போ மயக்கம் கொடுக்கறதுக்கு எளிதான ஒரு முறை இருக்கு அப்படின்னா அது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட குளோரோஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதற்கான சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ குளோரோஃபார்ம்லாம் டாக்டர்ஸ் பயன்படுத்தினா அவங்க ஜெயிலில் கூட போட்டுருவாங்க. ஏன்னா அதாவது ரிசர்ச் போயிட்டே இருக்கிற ஒரு ஃபீல்டு. முதல்ல நாய் கடிக்கு போட்ட ஊசி பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு தான் அதற்கான இந்த பின் விளைவுகள் வர இருக்கு. இதை நாம பிடிச்சே இருக்க மாட்டோம். அப்ப என்னோட தாத்தா சொன்ன கண்டுபிடிச்ச ஊசி அது பென்சிலின், அதுதான் வந்து குளோரோஃபார்ம். அதோட மாற்றங்கள் வந்து நேர் ஃபீல்டுன்றதால இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் மற்ற மருத்துவத்துறைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸே இல்லாமல் நின்றுடுச்சு. ஸோ அப்படி நின்னதா பார்த்தீங்கன்னா அது வீம்பாவும் பிடிச்சின்னு இருக்காங்க. இப்போ நான் வீம்பா ஒரு டாக்டர் இருக்காருன்னா என்னோட ப்ரொஃபஸரே கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வீம்பா இருப்பாங்க. நான் இந்த ஒரு மருந்து தான் கொடுப்பேன் பிளட் ப்ரெஷருக்கு, மீதி பேர்லாம் சிரிச்சுட்டு விட்டுருவோம். புதுசாக அமெரிக்காவில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது உடனே அதாவது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நாம வந்துட்டு என்னோட ப்ரொஃபஸர் என்னோட உறவினர் பெரிய டாக்டர் இருக்காரு, அவர் மருத்துவமனையிலே பணி செய்யறேன்னா கூட எனக்கு ஒரு தனிப்பட்ட நானா படிச்சுட்டு நானா இப்ப பார்த்துட்டு லண்டன்ல பயன்படுத்தப்படுற மருந்து இந்திய அரசாங்கம் உடனே அதை பயன்படுத்த தோணும். எனக்கு அந்த ஒரு ரிஜிடிட்டி இருக்காது. நீங்க வைடு ஓப்பன் ஃபீல்டை வந்து இது பண்ணதால அதனாலதான் பாத்தீங்கன்னா மாடர்ன் மெடிசனுக்கு வந்துட்டு நிறைய மேல 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 வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கும். இப்போ ஒரு பிளேனே கூட பாத்தீங்கன்னா முதல்ல 1931ல வந்த ஒரு விமானம் பாத்தீங்கன்னா அதுக்கும் இப்ப இருக்கிற விமானத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. நான் அதையே தான் ஓட்டுவேன் அப்படின்ட்டு அதையே வீமா பிடிச்சிட்டு வளர்ந்துட்டே இருக்காது அந்த துறை. அதுதான் ஒரு பெரிய வித்தியாசமா பாக்குறேன். இன்னொன்னு இது ஒரு சப்ஜெக்டிவ்னஸ் இருக்கிற ஒரு நோய். இப்போ லெப்ரசிக்குன்னா குறிப்பிட்ட இந்த மருந்துகள் இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தினம் டேப்சோன் இந்த மாதிரி ஒரு டோசேஜ் கொடுத்து
கொடுத்து 6 மாசத்துல இப்படி ஆயிடும், இந்த டைப் ஆஃப் லெப்ரசி இருக்கு, இது லெப்ரோமேட்டஸ் லெப்ரசி, டியூபர்குலாய்ட் லெப்ரசி, இது பார்டர் லைன், அந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இன்னும் கோவிட்-19 வைரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவான கிளாசிபிகேஷன் இல்லாததால எல்லாருமே வந்துட்டு இதுல முயற்சித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்னொன்று வைரஸ் பொறுத்த வரைக்கும் 190 பேருக்கு அது தன்னாலேயும் சரியாயிடும். ஸோ அந்த 90 பேர் யார் அப்படின்றதுல தான் வந்துட்டு அந்த மீதி 10 பேரை எப்படி மேனேஜ் பண்றோன்றது தான் மருத்துவத்துறையோட சாதனை. நான் போன இதுல கூட சொன்னேன், இதுல தான் இப்போ நான் ஒரு குறைஞ்சபட்சம் விமானத்துறையில இருக்கிற ஒரு 500 பேர் கோவிட் பாசிட்டிவ் நோயாளிகளுக்கு பார்த்துருக்கேன். மருந்துகள் ஏதோ எழுதி கொடுத்தா பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம், சேச்சுரேஷன் மட்டும் பார்த்துட்டு 500 வந்து ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா பெரிய ஒரு நான் ஒன்றுமே செய்யல. அது இதே என்னோட கூட பணி செய்யறது 70 வயது 80 வயது வயதானவர்கள், இன்னும் அவங்களுக்குலாம் வைத்தியம் பார்த்துட்டு அவங்களை மருத்துவமனையிலேயே அட்மிட் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தப்பறம் அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணி அவர் ஒரு 400 பேர் வயதானவர்களை பார்த்துட்டாங்கன்னா அந்த 400 பேர்ல 6 பேரோ 8 பேரோ இறந்துட்டாங்கன்னா இப்போ அவர் செஞ்சது தான் உண்மையான ஒரு மருத்துவம். நான் பார்த்துட்டு வெறும் அந்த பாசிட்டிவ் கேசஸை மானிட்டர் மாதிரி தான் பண்ணிருக்கேன். பட் அதை நான் பெருமையாக நான் வெளில சொல்ல முடியாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டம், அதாவது ஆக்சிஜன் தேவைப்படுற ஒரு நோயாளி ஆகிட்டாரு, அவர் வென்டிலேட் பண்ணி காப்பாற்றி அந்த செட்டில் எடுத்துன்னு வர இல்லைங்களா, அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த நிலையை செய்யக்கூடிய மருத்துவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நவீன மருத்துவம் தான் இருக்கு இந்த இதில். பட் இந்த முதல் 90 பேர் பார்த்தீங்கன்னா அது எங்க வேணா வாட்ச் பண்ணலாம். இப்போ ஹோம் குவாரண்டைன் இது வந்து நம்ம பல ஆயிரம் கோடி ரிசோர்ஸஸ் அனாவசியமாக வீணா, இது ஆரம்பத்துல இருந்தே இதுதான் பண்ணிருக்கணும். மீதி எந்த ஒரு வைரஸ் தொற்றுக்கும் நம்ம இந்த மாதிரி இப்போ செஞ்சதே கிடையாது. இதுலதான் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி நம்ம நினைச்சா தடுத்துடலாம், காப்பாத்திடலாம், உடனே பிடிக்கலாம் அப்படின்ட்டு பாசிட்டிவ் கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கிட்டு போயிட்டு அவங்கள ஒரு இடத்துல வைக்கிறது, குடும்பத்தினரை வேற ஒரு இடத்துல வைக்கிறது. போன வருஷம் இந்த நாட்கள் எல்லாம் அதே தான் நடந்தது. இவ்வளவு 1000 கோடி ரிசோர்சஸ் அதில் நம்ம வேஸ்ட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா அதனாலதான் மக்களுக்கு ஒரு பீதி வந்துருச்சு. இப்போ பாசிட்டிவ் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்கோர் இருக்கு சிடி ஸ்கேன்ல, எனக்கு வந்துட்டு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 94, இப்ப போய் ஹோம் குவாரண்டைன் சொல்றீங்க. நம்ம மக்களை நம்ம இதுல குறை சொல்லவே முடியாது. அவங்க அதனால எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கூட்டமாக ஆயிடுச்சு. இப்போ தனியார் மருத்துவமனைகளையும் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நான் வந்து என்கிட்ட வந்து 1000 பேருமே வந்து ஒருத்தர் கூட இறக்கல, எல்லாருமே குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றேன். என் கூட இருக்கிற மருத்துவர் அவர்கிட்ட போன 1000 பேர்ல 20 பேர் இறந்துட்டாங்கன்னு போது இவர் தான் நல்ல மருத்துவர்னு எல்லாம் இங்கே தான் இது பண்ணுவாங்க. அது நேச்சுரலா அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா. பட் உண்மையா மருத்துவர் அவர் தான் அந்த கஷ்டமா இருக்கிற நோயாளிகளுக்கும், அதாவது அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைஞ்சி அவங்க மூச்சுத்திறல் ஏற்பட்டு லங்ஸ்ல வந்து கன்ஜெஷன் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி சைட்டோகைன்ஸ் இருக்க சூழல்ல இருக்கிறவங்களும் மீட்டு வேற பல விதமான மருந்துகளை முயற்சித்து வெண்டிலேட்டர்ல வச்சு கொண்டு வராரு. அதுல சில பேர் தவறிடுறாங்க. ஸோ உண்மையா பண்ணவர் அவர் தான். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இப்படி தானே தெரியும், அவர்கிட்ட போனாலே ஒருத்தர் கூட இது. அதே தான் தனியார் மருத்துவமனைகள்லயும் அந்த இது தானே இது பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து ஒருத்தர் மருத்துவமனைக்கு அனுப்பும்போது சொல்லுவேன், சார் அங்க எங்க தாத்தாவும் தவறிட்டாரு, எப்போ 92 வயசுல, எங்க பாட்டியும் தவறிட்டாங்க கூட்டின்னு போனது, அவங்க 90 வயசுல ஹார்ட் அட்டாக். ஏன்னா அது நல்ல மருத்துவமனைங்க சிறந்த இல்ல, எங்க வீட்டுக்கு ராசி இல்ல. இது இந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் இது இந்த மாதிரி நாம சண்டை போடுறதால அது அவங்க உருவாக்குறாங்க. ஒரு சித்த மருத்துவமோ மீதி இது நம்ம தெளிவா ஒரு விஷயத்த மேபி இப்போ எனக்கு வந்துட்டு விமானத்துறையில பணிபுரியறதால இந்த விமானத்துல இவ்வளவு ஸ்பீடு இருக்கு, அந்த விமானத்துக்கு இவ்வளவு ஸ்பீடு இருக்கு, இதை ஓட்டுற விமானி குறைந்தவர் கிடையாது. ஒரு ஹெலிகாப்டர் பைலட் வந்துட்டு ஒரு போயிங் இருக்கும் விமானி, அதே 16 மணி நேரம் ஓட்டுறவரோட குறைந்தவர் கிடையாது. அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தா அவர் வந்துட்டு ஓட போறாரு. ஆனா நான் ஹெலிகாப்டர் வச்சுட்டே இங்கிருந்து அமெரிக்கா போயிட முடியும் என்னால அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டு வரவே வராது. ஸோ அந்த பேச்சுக்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சண்டைகள், இது செய்யறதே தப்பு, போயிங் விமானம்ன்றதே ஒரு ஏமாற்று, இதுதான் வந்து ஹெலிகாப்டர் மட்டும்தான் வந்து 100 வருஷமா இருக்கிற ஒரு விமானம், இதுலதான் ஒன்றும் இதுவே வராது, இதுக்கான வாய்ப்புகளே அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல். அதுலதான் பாத்தீங்கன்னா இப்ப தடுப்பூசி அப்படின்றதே பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மருந்து தான். பல விதமான மருந்துகள் முயற்சிக்கிறதுல அதுவும் ஒரு மாதிரி இன்னும் டெக்னாலஜி யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோய் வந்து தாக்கிட்டுன்னு வச்சுங்க, நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகும். அந்த எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அடுத்து திருப்பி அந்த நோய் தாக்காம இருக்கிறதுக்காக அது வைரஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு பெரிய அட்வான்டேஜ். வைரஸ் இதே பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு எல்லாம் மறுபடியும் வரலாம், ஏன்னா அதற்கான ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. பட் ஒரு வைரஸுக்கான ஆன்டிபாடிஸ் பார்த்தீங்கன்னா அதனால வைரஸ் இன்னும் சரியான மருந்துகள் இல்லைன்னா கூட வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நோயிலிருந்து மீண்டுட்டார்னா ஒரு வாட்டி வந்து 2ஆம் முறை அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலான வைரல் டிசீசஸ்க்கு குறைவு. ஸோ அந்த மாதிரி ஒரு
இதை வச்சுதான் இந்த வேக்சினுக்காகவே வந்தது தடுப்பூசி. ஸோ நம்ம பாதிப்பே இல்லாம வைரஸை மிக குறைந்த அளவுல உள்ள செலுத்துனா எப்படி வந்து உடம்புல வரும்னு ஆராய்ச்சி வந்து அதான் அந்த ஸ்மால் பாக்ஸ் கவு பாக்ஸ் வச்சு தான் வந்தது. பால்காரர்களுக்கெல்லாம் அந்த சின்ன மை நோய் வரவே இல்லை. அவங்க முகத்துல பாதிப்பு வந்து அவங்க அப்படியே மரணம் அடைகிறது அதெல்லாம் ஏன் இல்லாமல் இருக்குன்னா அவங்களுக்கு வேற டைப் ஆஃப் பாக்ஸ் வர்றதுனால கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால அந்த முயற்சியில் அதில் ஸ்டெப் வைஸாக வந்துனே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி ரேபிஸ் வேக்சின்லாம் ஒரு பெரிய இது இல்லைன்னா ரொம்ப ஒரு கொடூரமான மருத்துவக் கல்லூரியில் இதுவாக சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வியாதிகள்லாம் வந்து 100% கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்க ஃபெயிலுன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு கேள்வி. அப்படி அதான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம. ஓ நீ சரியா படிக்கல அப்படின்னு சொல்ல நாங்கள் உடனே ரேபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான வியாதிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் தடுப்பூசி தான். ஸோ இங்கேயும் அந்த ஒரு ரொம்ப ஒரு உயிருக்கே ஆபத்தான சூழலுக்கு போகக்கூடிய ஒரு நிலையை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் தான் இருக்கு. இன்னொன்று என்னோட நண்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் தடுப்பூசிகள் போடுவதற்கான இன்சார்ஜா இருக்காரு. என் கல்லூரி சீனியர், அவர் பெரிய மேஜர் ஜெனரலாக இருக்காரு. ஸோ அவர் தான் சொன்னார், போன வருஷம் பார்த்தீங்கன்னா 100கணக்கான ராணுவ வீரர்கள் கோவிடுக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க முன்கள பணியாளர்கள்லாம் 98% ராணுவ வீரர்களை பார்த்தீங்கன்னா ஊசி போட்டாச்சு. ஸோ இப்போ ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைகிறவங்க அப்படின்றது வெகு குறைவு. பாசிட்டிவ் ஆகிறவங்க ரேட்டு குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போகிறவங்களோட வெகு குறைவு. இப்போ பாதிப்பு அடைகிறவங்க நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு மருத்துவர், அவங்களுக்கு ஏதாவது இது இருக்கிறவங்க அவங்க தான் அட்மிட் ஆகிற ஸ்டேஜ்க்கே போகிறாங்க. அதே மாதிரி உலகெங்கும் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடப்பட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸப்ஷன்ஸே பிடிச்சின்னு இருக்கும். அவருக்கு நான் அந்த ஒரே ஆளாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் தானே. நான் ஜனவரி முதல் தடுப்பூசி போட்டேன், மார்ச் முதல் தடுப்பூசி போட்டேன். தடுப்பூசியில் தடுப்பூசி கொடுங்க, காஃபி குடிச்சா கூட அதுலேயும் அதனாலே பல ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லை. நம்ம அந்த எக்ஸப்ஷன்ஸையே பார்த்துன்னு இருக்கிறதால தான் பார்த்தீங்கன்னா அது தடுப்பூசின்றது ஒரு விஞ்ஞானம். அது தடுப்பூசின்றது நான் திருப்பி சொன்னேன்ல, போயிங் மாதிரியோ ஜம்போ மாதிரியோ ஏர்பஸ் மாதிரியோ மேலே மேலே ஹெலிகாப்டர் அது ஒன்று ஒன்று. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ போயிங்கே வானத்தில் போய் திடீர்னு வெடிக்கிறது ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அது முயற்சிகள், அது வந்து ஒரு பெரிய குற்றமா பார்க்குற பார்வையை நான் மாற்றிக்கணும். அதுதான் முக்கியம். இதுல நிறைய பகுத்தறிவாளர்களே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இத மருத்துவத்துறைன்னு வரும்போது இது ஒரு இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய இந்த ஒரு ரிஜிடிட்டிஸ் இருக்கு. அதுவும் இப்போ அது நம்ம உணவு பழக்கம் மாதிரி சொல்லலாம். நம்ம ஒரு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, இது தப்பு, மாமிசம் வந்து இப்போ கூட சொல்லுவாங்க சார், நான் மாமிசம்லாம் சாப்பிட்டதே இல்லை அதனால நோயே வரக்கூடாது. அந்த மாதிரி இப்போ சாப்பிடலாமா? இப்போ நோயாளி பார்த்தீங்கன்னா அதுதான். அதே ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா இப்போ மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லாம் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்கே மத்தியானம் நைட்டு 2 வேளையுமே மட்டன் வரும், சிக்கன் வரும், மீன் வரும், எல்லாமே வரும். ஏன்னா உடனே ரெடி பண்ணி அவங்களை போருக்கு அனுப்பணுன்றது. வெளிநாடுகளில் மருத்துவமனைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு மாட்டுக்கு கால் சூப்பு, மாட்டுக்கறி இதெல்லாம் ரொம்ப நல்லது அதில் அப்படின்ற மாதிரி அதுவும் ப்ரூவன் தான். பட் அதனால் நம்ம மைண்ட் செட் அப்படியே இருக்கும், இதெல்லாம் பெரிய தப்பு மாதிரி, இது தொடவே கூடாது, தடுப்பூசி போடும்போது இந்த கறியை சாப்பிடக்கூடாது, ஏதாவது நம்மளா ஒரு விஷயத்தை வச்சு லிங்க் பண்ணிக்கவே கூடாது. ஆராய்ச்சி செஞ்சு வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன்றது ஒரு வேற பிரச்சனை. ஆனா இது தப்பு அப்படின்னு தப்பா இல்லாத ஒன்று நம்ம அது அப்படியே மனசுல ஏற்றிக்கவே கூடாது. இப்போ எனக்கு இது பிடிக்கும். துளசி வந்துட்டு அது வந்துட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, துளசின்றது ஒரு ஏமாற்று அப்படின்னு நினைச்சு இருக்கேன்னு வச்சுங்க. ஆனா துளசியில நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. துளசி கேப்சூலா வந்து துளசி மாத்திரை டெய்லி துளசி வச்சாங்கன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். அந்த ரிஜிடிட்டி இருக்கக்கூடாது. அது இந்த பக்கம் இருக்கிறவங்களாட்டும் அந்த பக்கம் இருக்கிறவங்களாட்டும் நாம எதையுமே ஆய்வு செஞ்சு பார்த்துக்கினே இருக்கணும். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு சண்டை போடுற மனநிலையே வரக்கூடாது. யாரு கூட ஒரு எனக்கு ஆசைதான். இப்போ மருந்தை நான் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு மருந்து எழுதும் போது இல்லை மாதுளம்பழம் சாப்பிடுங்க, அதுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு காலையில இந்த நம்ம இந்த கொய்யாக்கா சகப்பா உள்ள இருக்குமே அந்த கொய்யாக்கா சாப்பிடணும் எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. நிஜமாக எழுதுதோ அந்த மாதிரி எனக்கு சொல்லறதுக்கு ரொம்ப, ஏன்னா இப்போ நானும் மருந்து அப்பா அம்மா என்னோட உறவினர்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் தானே கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு மறுபடியும் இதுலேயே ஒரு கஷ்டமான ஒரு இதையாக கொடுக்க போறேன், ரொம்ப உடம்புக்கு கெடுதல் தரப்போற ஒரு விஷயத்த தரப்போறேன். அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காகவும் இருக்கும். டாக்டர்லாம் எதுவும் இது பண்ணிட்டு தான் மருந்து எழுதி தரணும். இருக்கிறதுலே உலகத்திலே கம்மியா ஊதியத்துக்கு உழைக்கிற இருக்கிற மருத்துவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் இருப்பாங்க. எப்படி அது மாதிரி மீதி துறைகளோட போட்டி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்யறாரு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு, இல்லை ஒரு டயர் தயாரிக்கிறார்,
இவங்க எல்லாருமே மீதி நாடுகளோட ஒப்பிட்டு அவங்களோட ஏர்னிங்ஸையும் மருத்துவரோட ஏர்னிங்ஸையும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி தான் இதுல மாற்று மருத்துவர்களோட ரோல் ரொம்ப அதிகமா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவங்க அது ரொம்ப ஒரு கோபத்தோடவே இருக்கிறாங்க. அது இது நீங்க பாத்தீங்கன்னா நவீன மருத்துவர்கள் மேலேயும் நான் குறை சொல்லுவேன். அவங்க வந்துட்டு ரொம்ப நீ ஒன்றும் தெரியாது, நீ வேணாம், நீ வேஸ்ட் அப்படின்ற பேசுறவங்க பாத்தீங்கன்னா இவங்க இன்னமும் இருக்கக்கூடாது. சித்த மருத்துவத்தை பின்பற்றவங்களை, அதாவது சித்த மருத்துவத்தை யாருமே இங்க முழுசா நிராகரிக்கல. நீங்க சொன்னது போல ரெண்டுலயும் இருக்கக்கூடிய காம்போனன்ட் ஒண்ணுதான். இங்க அஸ்வகந்தா கொடுக்குறாங்கன்னா அந்த அஸ்வகந்தால இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போனன்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை இங்க இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்களே ஒழிய ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இரண்டுமே வந்து ஒரு மூலக்கூறு தான் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே போல அளவான மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம மக்களுக்கு இந்த நேரத்துல சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் வந்து முந்தைய அரசை விட இப்போது துரிதமாக செயல்படுவதை பார்க்க முடிகிறது. முந்தைய அரசு ஊரடங்கு என்று சொன்ன போது மக்கள் பதற்றம் அடைந்தார்கள். இப்போது பரவாயில்லை, ஊரடங்கு நமக்கு நல்லதுதான் என்று ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது போன ஊரடங்கின் போது தீவிரமான நிலையிலிருந்து படிப்படியாக தளர்த்தினார்கள். இந்த முறை தளர்வாக அறிவித்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரப்படுத்தும் போது மக்கள் உளவியல் ரீதியாகவே கொஞ்சம் தயாராகிறத பார்க்க முடிகிறது. அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இப்போ நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய இந்த ஊரடங்கு நடவடிக்கைகள் வந்து கொரோனாவை குறைப்பதற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? ஏன்னா போன தடவை வந்து ஊரடங்கு பயன் தந்ததா பயன் தரலையான்றதே நம்மளால அனலைஸ் பண்ண முடியல. ஏன்னா டேட்டால அந்த அளவுக்கு டிஸ்கிரிபன்சி இருந்தது. இப்போ இந்த ஊரடங்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் சார்? தமிழ்நாடு, இந்தியா மாதிரி நாடுகள்ல ஊரடங்கோட பயன் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா நீங்க இதுல கேரளால ஒரு பயன் இருக்கலாம். ஏன்னா கேரளால வீடுகளே பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளி 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 கட்டியிருப்பாங்க. அவங்க ஒரு வீட்டுக்குமே ஒரு சுற்றுச்சூழல் இடம் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே அது இல்லாமல் கேரளாவில் அந்த லோக்கலைஸ்டு இது உண்டு. இப்போ ஒரு தெருவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேராவது நர்சிங் படிச்சவங்க இருப்பாங்க. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம நெருக்கமாக வாழற ஒரு சமூகம். இங்கே எப்படியும் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பணிக்கு சென்று தான் இப்போ மருத்துவர்கள், மற்ற மருத்துவ பணியாளர்கள், மீதி ஆக்சிஜன் உற்பத்திக்காக போக வேண்டியவங்க, காய்கறி கொள்முதல் செய்ய வேண்டியவங்க, மீதி ஸ்விக்கி ஹோட்டல் நடத்துறவங்க, ஹோட்டல் பணியில இருக்கிறவங்க நிறைய எப்படியும் அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நோயாளிகள் எண்ணிக்கையே போன, அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தேவையில்லாம வெளியில வர்றது கிடையாது. ஆனாலும் எல்லாரும் மக்களை குறை சொல்றதுலயே இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அட்மிட் ஆன மக்களே பாத்தீங்கன்னா பல்லாயிரம் பேர் இருக்காங்க. மருத்துவமனையில சேரணும்னு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்க போறவங்க, சிடி ஸ்கேன் எடுக்க போறவங்க, மருந்து வாங்க போறவங்க, பல்லாயிரம் மக்கள் இதுல வெளியில் போய் ஆக வேண்டிய சூழல் இருக்காங்க. ஸோ அவங்க போறதே பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷத்து லாக்டவுனோட கம்பேர் பண்ணி சரியாவே இல்லை. போன வருஷம் லாக்டவுன் ஒழுங்கா இருந்தது. இந்த வருஷம் இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இவ்வளோ பேர். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற காலகட்டத்தில் வெளியில வந்தே தான் ஆக வேண்டியவங்க. மருத்துவர்களும் நிறைய பேர் டியூட்டி போன டேர்ம்ஸ்ல தான் இருந்தது. 10 நாள் ஒரு மருத்துவர் வந்து பணியில இருந்தாருன்னா அவருக்கு ஒரு 10 நாள் விடுப்பு. செவிலியர்களையும் 3 4 ஒருத்தர் தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி டர்ன்ஸ் மருத்துவர்களையும் அதே மாதிரி தான் பணியில இருந்தாங்க. தனியார் மருத்துவமனைகள் வந்து முக்காவாசி மூடப்பட்டே இருந்தாங்க போன வருஷம். இப்போ அப்படி இல்லை, எல்லா மருத்துவமனையுமே நிரம்பி இருக்குது. நீங்க இந்த மாதிரி சூழல்ல பார்த்தீங்கன்னா மெதுவா நாம வந்து இது மக்களை அந்த இதுக்கு மாத்தணும். ஒரு ட்ரெயின் பஸ் எல்லாம் 24 மணி நேரம் ஓடணும், 10 பேர் தான் உட்காந்து போனோம், 15 பேர் தான் போனோம். அந்த மனநிலையை நாம கொண்டு வந்தா லாக்டவுனோட நாம கொஞ்சம் நிறையவே சாதிக்கலாம். ஏன்னா நம்ம சூழலை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனோட பலன்கள் வந்து வெகு குறைவாக தான் இருக்கும். அது சென்ற வருடமும் பார்த்தீங்கன்னா அதற்கான லாக்டவுனாலே சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்ல முடியும். திடீர்னு லாக்டவுனே எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் கேஸஸே இல்லாமல் தான் இருந்தது. மறுபடியும் எலெக்ஷன் நேரத்துலேயும் ஒன்றும் அவ்வளோ கேசஸ் இல்லை. 2ஆம் அலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வைரஸ் வந்து அதாவது கிண்டலாக சொல்லிட்டு இருந்தேன். நாம வந்து சின்ன வயசுல இருக்கும்போது விளையாடிட்டு இருப்போம். அது இந்த குரங்கு கதையை சொல்லுவாங்க இல்ல, தொப்பி போட்டு இருப்பாரு, குரங்கு தொப்பியை தூக்கிட்டு போயிடும். அந்த தொப்பி போயிட்டு தொப்பியை மீட்கிறது தெரியாத போது இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன பையன் என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு அந்த தொப்பியை மாட்டிட்டு அதே மாதிரி குரங்க மாட்டோம், தொப்பியை வச்சுலாம் விளையாட்டு காட்டிட்டு அப்புறம் அப்படி சுற்றி தூக்கி போட்டோடனே தொப்பி அப்படியே தூக்கி போட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வயசு கூட எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே. ஆனால் இது நான் கிண்டலா இது சொல்லுவோம். அது குரங்கு அதே மாதிரி தொப்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியாக இது பண்ண போகும்போது தூக்கி கீழே போடும்போது குரங்கு எப்படி வச்சுட்டு போல இருக்குதே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்ட்டு நான் பள்ளி கல்லூரி காலத்தில் கிண்டலா பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று. இது எல்லா முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா மருந்துகளும் கூட தடுப்பூசிகளும் கூட அது நினைச்சதுன்னா வைரஸ் எப்படி வேணா உருமாறும்.
அது வந்து நம்ம கண்டிப்பா அதாவது நம்ம ஒரு இந்த மனநிலையை வச்சிருக்க கூடாது. ஸ்ட்ரிக்டா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணா வராது நோய். மத்தவங்க எல்லாமே குற்றவாளின்னு பார்க்கவே கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஒரு வருஷமா இருந்தவங்க கூட வந்திருக்கு. நான் அதுக்காக எல்லாருமே வந்துட்டு வெளியில போனோம் வரணும்னு சொல்ல வரல. அந்த சமூக ஊடகங்கள்ல சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் போடணும், கைகளை நல்லா சுத்தமா கழுவணும். முகத்துல எதுவுமே கையில தொடக்கூடாது. மீதி வெளியில இருக்கிற விஷயங்களை வச்சு தொடக்கூடாது. வெந்நீர் வச்சு நல்லா வாயை குளிக்கணும், வெந்நீர்ல குளிக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மீதி அதாவது மருந்துகள் எடுத்துக்கணும். அதுல ஸ்டெப் வைஸ் ஹோம் குவாரண்டைன்ல இருந்து எந்த மாதிரி இருந்தா மருத்துவர் சொல்படி எப்போ அட்மிட் ஆகணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா இந்த மாதிரிலாம் ஒரு நோய் வந்தவரை இந்த காரணத்தால வந்தது, அவர் தம்பி வந்துட்டு வெளியில பைக் எடுத்து போனதால வந்தது, அந்த மாதிரி பேசுறது மிக 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 தவறான ஒரு விஷயம். அதை வந்து நான் இப்போ மறுபடியும் சொல்றேன், அந்த மாதிரி நம்ம நோயாளியை பற்றி பேசவே கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸோட ஒன்றும் கிடையாது. இந்த டிசீஸ் இப்படிலாம் இருந்ததால வராது, இப்படி இல்லாததால தான் வந்தது அப்படின்ட்டு நாம சொல்லவே முடியாது. அதனால அந்த ஒரு பாயிண்ட் தான் அரசு வந்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு எப்படி நோயை வந்து உடனடியாக கட்டுப்படுத்தணும் அப்படின்ற இதில் முயற்சியோட ஈடுபடுறாங்க. ஆக்சிஜன் வந்து தயாரிக்கிறது ஆகட்டும், இல்லை வெளியிலேருந்து வர வைக்கிறதாகட்டும், அதோட டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஆகட்டும், படுக்கைகள் அதிகப்படுத்துறது. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா பணியில் சேர்க்கிறது. என்ன கேட்டால் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஒரு வாய்ப்புகள். இதை பயன்படுத்தி ஒரு 10,000 செவிலியர்கள் உடனே எடுத்துக்கலாம். நம்ம எப்படி அரசுன்றது வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான். எப்படி உருவாக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தி நம்ம ஏர் இந்தியா வித்துடணும், மீதி தனியார் துறையில வித்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறேன். இல்ல உள்டா அப்படி இல்லாம இந்த பக்கமா பண்ணா அரசு மக்களுக்கான பெனிஃபிட்ஸும் அதிகமா இருக்கும். நீங்க எல்லாமே இதே முன்னாடி சொன்னேன், மருத்துவர்களே பாத்தீங்கன்னா 10,000 மருத்துவர்கள் மேற்பட்டு படிக்கணும்ன்றதுக்காக பணியில இல்லாம வெறும் நீட் எக்ஸாம் பிஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களே இருப்பாங்க. இந்த வருஷம் கொரோனா பணியில 3 மாசம் 6 மாசம் பணி செஞ்சா அவங்களுக்கு 30 மதிப்பெண் அதிகமா கிடைக்கும் அப்படின்றது அரசு கொண்டு வந்தா, இந்த வருஷம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து இவங்களே பயன்படுத்திட்டு இந்த வருஷம் பிஜி 6 பாத்தீங்கன்னா எக்ஸாமே இல்லாம பணியில இருக்கிறவங்க அப்படியே விட்டுடலாம். 2 மடங்கு 3 மடங்கு ஆக்கலாம் பிஜி 6. ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. நிறைய நாடுகளில் பாத்தீங்கன்னா டைரக்டாவே எம்டி படிப்பாங்க. இது அரசுகள் நினைச்சா இதெல்லாமே செய்யலாம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இதுல நமக்கு தடைகள் நிறைய இருக்கு. மத்திய அரசு அதாவது ஒரு இதெல்லாம் செய்யவே கூடாது தடுக்கணுன்றதுக்காகவே இருக்கிற ஒரு உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு பேசிக்கலா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி காலகட்டத்தில் மக்கள் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஸோ இது போன்ற முடிவுகளையும் அரசு ரொம்ப விரைவாக எடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு அரசுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து வெகு விரைவில் இதுல இருந்து மீண்டு வரணும். தொடர்ச்சியாக நீங்களும் கூட சொல்லி வருவது என்னன்னா, லாஜிஸ்டிக்லாம் நம்ம கரெக்டா பிளான் பண்ணணும். இந்த ஊரடங்கு அப்படின்னாலும் கூட இந்த ஊரடங்குல மக்கள் வெளியே வராம இருக்க முடியாது. வெளியே வரப்போறவங்களுக்கு எந்த தேவைகளுக்காக வெளியே வர்றாங்க, அதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம் அப்படின்ற முறைகளை எல்லாம் அரசாங்கம் தெளிவா திட்டமிட்டு இன்னும் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விரைந்து இந்த கொரோனாவிலிருந்து மீண்டெழுவோம். மக்கள் கண்டிப்பாக வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். 24ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. யாரும் வெளியில் செல்ல வேண்டாம். தேவையான பொருட்களை நாளைக்கு வாங்கி வைத்துக் கொள்ளலாம். கடைகள் திறந்திருக்கும் நாளைக்கு. மக்கள் பீதி அடைய வேண்டாம். பொறுமையாக செயல்படலாம். வீட்டிலிருந்து அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு தருவோம் என்று சொல்லி உங்களுடைய மருத்துவ சேவைகளுக்கு மத்தியில் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் வழங்கியதற்கு மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி.